Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட் 27/11/2024. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 7 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த வீடியோவில் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது இன்று காலை 10 மணியிலிருந்து துவங்குகிறது. அதுக்கான ஒரு ரிமைண்டரும் அதுக்கான அப்டேட்டையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ இது வரைக்கும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்க, இன்னமும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டு தொடர்பான நிறைய டவுட்ஸ் இருக்குது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போது ஆஸ் பர் த தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய நோட்டிஃபிகேஷன் பிரகாரம் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது 27/11/2024 இன்று காலை 10 மணியிலிருந்து துவங்குகிறது. அப்போது இன்றைக்கி காலையில் 10 o'clockலேருந்து சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். சாய்ஸ் ஃபில்லிங்க்கான லாஸ்ட் டேட் அண்ட் டைம் 28/11/2024 மாலை 5 மணி வரை. இப்போது இந்த ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டுக்கு என்னென்ன காலேஜஸில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிற சீட் மேட்ரிக்ஸுங்கிறதும் ஏற்கனவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதை நம்ம நேற்றே வீடியோவாக போஸ்ட் பண்ணிட்டோம். இருந்தாலும் என்னென்ன சீட்ஸ் இருக்குது, அவைலபிள் சீட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் இது 92.5% ரிசர்வேஷனுக்கு ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் பிசிக்கு ஒரு சீட் அப்படிங்கிறது வேக்கன்சி இருக்குது. இது போக உங்களுக்கு செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா சீட்டு அன்னை மெடிக்கல் காலேஜில் கூடுதலாக சேர்க்கப்பட்ட அன்னை மெடிக்கல் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா சீட்டு 30 சீட் இருக்குது. கற்பகம் மெடிக்கல் காலேஜ் கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐ லேப்ஸில் ஒரு சீட் இருக்குது. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வேலம்மாளில் ஒரு சீட் இருக்குது. அன்னை மெடிக்கல் காலேஜ் சென்னையில் ஸ்ரீபெரும்புதூர் சென்னையில் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 10 சீட்டு. அப்போது கவர்மெண்ட் கோட்டாவில் 30 சீட்டு, கவர்மெண்ட் காலேஜில் ஸ்டான்லியில் ஒரு சீட்டு, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 11 சீட்டு, என்ஆர்ஐ லேப்ஸில் பார்க்கும்போது 13 சீட் இருக்குது. எந்தெந்த கல்லூரி அப்படின்னா கற்பகம் கோயம்புத்தூரில் ஒரு சீட்டு, முத்துக்குமரனில் என்ஆர்ஐ லேப்ஸில் ஒரு சீட்டு, மாதா மெடிக்கல் காலேஜில் 2 சீட்டு, பனிமலரில் ஒரு சீட்டு, அன்னை மெடிக்கல் காலேஜ் சென்னையில் 8 சீட்டு, டோட்டலாக பார்க்கும்போது 13 சீட்டு. அப்போது எம்பிபிஎஸ்சில் மட்டும் 54 இடங்கள் இந்த தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டுக்கு காலி இடங்களாக இருக்கிறது. அப்போ இந்த காலி இடங்களுக்கு நான் சாய்ஸ் ஃபில் பண்ணணும் அப்படின்றவங்க இன்று காலை, அதாவது 27/11/2024 காலை 10 மணி முதல் என்ன பண்ணிக்கலாம், சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்தது ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 2 சீட் இருக்குது. வெங்கடேஸ்வராவில் ஒரு சீட்டு, தனலட்சுமி சீனிவாசன் பெரம்பலூரில் ஒரு சீட். அதே போல் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் ஸ்ரீனிவாசன் சமயபுரத்தில் இருக்கிற சீட்டு, என்ஆர்ஐ லேப்ஸில் ஒரு சீட்டு, தனலட்சுமி சீனிவாசன் பெரம்பலூரில் என்ஆர்ஐ லேப்ஸில் ஒரு சீட்டு. டோட்டலாக பார்க்கும்போது ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் 2 இடங்கள். அப்போ ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் மேனேஜ்மெண்ட் கோட்டா அண்டு என்ஆர்ஐ லேப்ஸில் 4 சீட்டு. அப்போ டோட்டலாக பார்க்கும்போது எம்பிபிஎஸ்சில் மட்டும் உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ், செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ், ப்ரைவேட் யூனிவர்சிட்டி இந்த 3 இடங்கள்லேருந்து, அதாவது 3 கேட்டகரியிலேருந்தும் உங்களுக்கு 58 இடங்கள் காலி இடங்களாக உள்ளது. கவர்மெண்ட் பிடிஎஸ்சில் பார்க்கும்போது கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் கடலூரில் 4 இடங்கள் காலியாக இருக்கிறது. ஸோ இதுக்கான சாய்ஸ் ஃபில்லிங்கிறது தான் இன்று காலை 10 மணிக்கு துவங்குகிறது. செல்ஃப் ஃபைனான்ஸில் பார்க்கும்போது உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டாவில் 23 இடங்கள் இருக்குது. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஒரே ஒரு சீட்டு மட்டும் இருக்குது. இது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய அஃபீஷியல் வெப்சைட்லேயும் இருக்குது. இந்த எந்தெந்த காலி இடங்கள் எந்தெந்த கல்லூரி அப்படிங்கிறத நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து படித்து கொள்ளலாம். ஆதிபராசக்தியில் 3 சீட்டு, பெஸ்ட் டென்டல் மதுரையில் 6 சீட்டு, ஜேகேகேயில் 3 சீட்டு, கேஎஸ்ஆரில் பார்த்தீங்கன்னா 2 சீட்டு,
ராஜாஸ் திருநெல்வேலியில் 3 சீட்டு, ஸ்ரீ மூகாம்பிகையில் 1 சீட்டு, ராமகிருஷ்ணாவில் 1 சீட்டு, மாதா குன்றத்தூரில் 2 சீட்டு. இதெல்லாமே கவர்மெண்ட் கோட்டா சீட்டு. பிரியதர்ஷினி திருவள்ளூரில் 1 சீட்டு, தனலட்சுமி சீனிவாசன் பெரம்பலூரில் 1 சீட்டு. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் பார்க்கும்போது ஆதிபராசக்தியில் 1 சீட்டு. டோட்டலாக உங்களுக்கு செல்ஃப் ஃபைனான்ஸில் கவர்மெண்ட் கோட்டா அண்டு மேனேஜ்மெண்ட் கோட்டா பிடிஎஸ் சீட்டு 24 சீட் காலியிடங்களாக இருக்கிறது. இந்த காலியிடங்களுக்கு இன்று காலை 10 மணி முதல் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 7.5% கேண்டிடேட்டுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு அன்னை மெடிக்கல் காலேஜில் பிசியில் 1 சீட் இருக்குது, எம்பிசியில் 1 சீட் இருக்குது. டோட்டலாக 7.5% ஸ்டூடெண்ட்டுக்கு 2 காலியிடங்கள் எங்கே அப்படின்னா அன்னை மெடிக்கல் காலேஜில் இருக்குது. ஸோ ஒருவேளை உங்களுக்கு இந்த தகவல் தேவைப்படலைன்னா 7.5% ஸ்டூடெண்ட் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில், ரிலேட்டிவ் சர்க்கிளில், நெய்பர் சர்க்கிளில் யாராவது பக்கத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப உதவியாக இருக்கும். அடுத்தது பிடிஎஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SCAல ராகாஸ் சென்னையில் 1 சீட்டு காலியாக இருக்குது. 7.5% ஸ்டூடெண்ட்டுக்கு டோட்டலாக பார்க்கும்போது 3 இடங்கள் காலியாக உள்ளன. ஓகேங்களா? ஸோ இந்த காலியிடங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி ஸ்டார்டட். சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது 27/11/2024 இன்று காலை 10 மணி முதல் துவங்குகிறது. இதில் உங்களுக்கு பல வீடியோவில் சொல்லிட்டேன், இருந்தாலும் இன்னொரு டைம் சொல்லிடலாம். இந்த ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டில் சீட்டு கிடச்சா நான் கண்டிப்பாக போய் சேர்ந்துருவேன், எனக்கு கண்டிப்பாக சீட்டு வேணும் அப்படின்ற மாணவர்கள் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஏன்னா சீட்டு கிடச்சி அதுக்கப்புறம் சீட்டு வேண்டாம், எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஃபினான்சியல் லாஸும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் இயர் நீங்கள் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுற கவுன்சிலிங்கில் கலந்துக்க முடியாது. நீங்கள் கட்டின செக்யூரிட்டி டெபாசிட் உங்கள் கேட்டகரி கேட்டார் போல் நீங்கள் எவ்வளோ கட்டுனீங்களோ, கவர்மெண்ட் கோட்டாக்கு போட்டிருந்தீங்கன்னா 30,000, அதுவே மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு போட்டிருந்தீங்கன்னா 1,00,000. இப்போது ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டில் கலந்துக்கிட்டவங்க 5 lakhs எம்பிபிஎஸ்க்கும் 2 lakhs பிடிஎஸ்க்கும் கட்டியிருந்தீங்கன்னா இது எல்லாமே போயிடும். செக்யூரிட்டி டெபாசிட் போயிடும். டியூஷன் ஃபீஸ் கட்டியிருந்தீங்கன்னா ரீஅலாட்மெண்ட் கேண்டிடேட் டியூஷன் ஃபீஸ் கட்டியிருந்தீங்கன்னா அதுவும் போயிடும். அது மட்டும் இல்லாமல் சீட்டு கிடச்சி நீங்கள் போய் ஜாயின் பண்ணல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் டிஸ்கண்டினியூஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது 10 லட்சம் ரூபாய் கட்ட வேண்டியது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லீகல் என்னென்ன அதாவது லீகலாக உங்கள் மேலே என்னென்ன ஆக்ஷன்ஸ் வருதோ அது எல்லாத்தையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிற மாதிரியும் இருக்கும். அதனால் இந்த ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டில் சீட்டு வேணும் அப்படிங்கிறவங்க மட்டும் கலந்துக்குங்க. சீட்டு கிடைச்சா நான் கண்டிப்பாக போய் ஜாயின் பண்ணிடுவேன் அப்படின்றவங்க மட்டும் இந்த தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டில் கலந்துக்குங்க. அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் நம்ம போட்டுட்டு சீட்டு கிடைச்சதுக்கப்புறம் வேண்டாம் அப்படின்னா அது ஒன்று நீங்கள் போய் அந்த சீட்டை சேர போகிறதில்ல. அது மட்டும் இல்லாமல் அடுத்தவங்களுக்கு போகிற வாய்ப்பையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பிளாக் பண்ணுறீங்க. அது உங்களுடைய சீட்டை மட்டும் நீங்கள் வேண்டான்னு சொல்கிறதில்ல, அடுத்தவங்களுக்கு போகிற வாய்ப்பையும் நீங்கள் தடுக்கிறீங்க. அதனால் யாருக்கு தேவையோ அவங்க மட்டும் கலந்துக்குங்க, அவங்க மட்டும் சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள், அவங்க மட்டும் சீட் எடுத்துக்குங்க. ரீஅலாட்மெண்ட்டுக்கும் அதே மாதிரி தான். ஆல்ரெடி நான் படிச்சுட்டு இருக்கிற காலேஜ் எனக்கு சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னா ரீஅலாட்மெண்ட்டில் கலந்து கொள்ள வேண்டாம். இல்லை எனக்கு தேவைப்படுது அப்படின்னா மட்டும் ரீஅலாட்மெண்ட் போடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். கவுன்சிலிங் ப்ராசஸ்னுடைய கடைசி நாள் செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரவுண்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டு தொடர்பாக 1-to-1 கைடன்ஸ் தேவைப்படுது, 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். டில் தென் பாய், see you, have a nice day and thanks for watching.